அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியத்திலே ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. நிச்சயமாகவே நம்பிக்கை நிறைந்த வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை, உங்க வாழ்க்கையிலே உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உங்க ஆத்துமாவிலே இருக்கிற சோர்வை மாற்றி உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. எந்தெந்த காரியத்திலே நீங்கள் முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, நம்பிக்கையா இருக்கிறீர்களோ, அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். அது நன்மைக்கு ஏதுவான முடிவாய் மாறப்போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு முடிவே இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? அல்லது கவலையோடு கூட இருக்கிறீங்களா? அல்லது மிகுந்த பாரத்தோடு மன உளைச்சலோடு கூட இருக்கிறீங்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் முடிவை தரப்போகிறார். உங்க ஜெபம் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். நீங்க ஜெபிக்கிற அந்த காரியத்துல ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். நீங்க நாள்தோறும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். உங்களுக்கு துக்கத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே தேவன் ஒரு முடிவை தரப்போகிறார். புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, போராடி கொண்டிருக்கிறீங்க, வேதனையோடு கூட இருக்கிறீங்க, அதுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். துக்கம் மாறப்போகிறது. முடிவை தேவன் தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே, ஆணித்தரமாக, நம்பிக்கையாக, உறுதியாக வேதம் சொல்லுகிறது, முடிவை தேவன் தருவார். மனிதன் அல்ல, நாம் எடுக்கிற முடிவு அல்ல, கர்த்தரே முடிவை தருவார். அந்த முடிவு தான் நன்மைக்கு ஏதுவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், சமாதானமா இருக்கும். உங்க வாழ்க்கையில சொந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. கண்பான தேவ பிள்ளையே, முடிவை தேவன் தருவார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீணாய் போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கு முடிவை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.